ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேச இருக்கிற வேத வார்த்தைகளாகிய ஜீவ வசனங்கள் எங்களுக்கு ஆவியும் ஜீவனுமாய் வல்லமையாய் இருக்கிற உம்முடைய வார்த்தைகள், நீர் எங்களை நடத்துகிற பாதைகளுக்கு எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிற உம்முடைய வசனம், அதன் ஆழம், அதன் சத்தியம், இவைகளை எல்லாம் எங்களுக்கு செம்மையாய் எடுத்து எங்களுக்கு எடுத்துரைத்து போதிக்கக்கூடியவர், உபதேசிக்கக்கூடியவர் எங்கள் பரிசுத்த ஆவியானவரை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒருவராலும் முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை, தகப்பனை பாதம் பணிந்து தாழ்மையோடு பாதம் பணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக, வருவீராக. வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கூடாதுன்னு புறம்பானவைகள் ஒன்றும் என்னிலே ஒரு காலம் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும், இரத்தத்தின் அக்கினினாலும், உடைய வார்த்தையின் அக்கினினாலும், உடைய வசனத்தின் அக்கினினாலும், அபிஷேகத்தின் அக்கினினாலும் என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக, சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உடைய நாமம் இரத்தமும் ஆண்டவரே, உடைய வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் உடைய கிருபா வரங்களும் உடைய எண்ணெயும் உடைய அபிஷேக தைலமும்னால என்னை நிரப்புவீராக. உடைய பிரசன்னத்தினாலும், வல்லமையினாலும், உடைய பலத்தினாலும், உடைய சத்துவத்தினாலும், உம்முடைய மன்னிப்பின் கிருபையின் இரக்கத்தின் வல்லமையினாலும், உடைய மகிமினாலும் நிரப்புவீராக. உம்முடைய வெளிச்சத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய நித்திய ஜீவ ஒளியினாலே நிரப்புவீராக. உம்முடைய பேரன்பினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, நிரப்புவீராக, நிரப்புவீராக. உம்முடைய தெய்வீக வல்லமையினாலே நிரப்பி என்னையும் ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற யாவரையும், லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும். முடிவு பரியந்தமும் உம்மிலே நிலைத்திருக்கிற கிருபையினாலே எங்களை நிரப்பி ஆண்டு கொள்ளும் தந்தையே. எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நீரே இதை செய்தீர் என்ற வார்த்தையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். நீரே இதை செய்தீர் என்று. ரொம்ப நாளாக ஒரு கட்டி நமக்கு ஆறவே இல்லை, குணமாகலை. கட்டினா தெரியும்ல, கொப்பளம், கட்டி, இப்படி பலதெல்லாம் சொல்லலாம். பல வைத்தியங்கள் எல்லாம் பார்த்து, பல முயற்சிகள் எல்லாம் பண்ணி, மருத்துவத்துக்கெல்லாம் செலவு செய்தாலும் கூட குறையிற மாதிரி குறையுது, குணாகிற மாதிரி குணமாகுது. ஆனால் ஆக மாட்டேங்குது. நம்ம எதிர்பார்க்குற அந்த நல்ல குணம், அந்த கட்டி இருக்கக்கூடாது, திரும்ப வரக்கூடாது. இதான் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். அது திருப்பியும் வந்துக்கிட்டு இருந்தா அது அப்போ என்ன ஆகலை, உண்மையிலே நம்மளை விட்டு போகலை. அந்த கட்டி குணமாகலை, கட்டி குணமாகலை. அப்போ வேரில் ஏதோ இருக்குது பிரச்சனை. அந்த பாதிக்கப்பட்ட பகுதியினுடைய வேரில் பிரச்சனை இருக்குது. வேரில் இருக்க போய் தானே வருது திருப்பி. அப்போ ஒன்று மனுஷிகமாக இருக்கலாம், அல்லது பிசாசின் கிரியைகளாக இருக்கலாம், அல்லது செய்வன மந்திரங்களினால் வந்திருக்கலாம். பல விதங்களிலே இந்த கட்டி வந்திருக்கலாம். உபத்திரப்படுத்துகிற கட்டி, வேதனைப்படுத்துகிற கட்டி வந்திருக்கலாம். ஆனால் அதை கர்த்தரிடத்தில், பரிகாரியாகிய கர்த்தரிடத்தில் கொண்டு போகும்போது, கர்த்தரை நம்பும்போது, கர்த்தருடைய வசனம் நம்மை குணமாக்குது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை குணமாக்குது, அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குது, அவர் ரத்தம் நம்மை குணமாக்குது. அப்போ யார் செய்தா சொல்லுவோம்? இதை யார் செய்ததா சொல்லுவோம்? நீரே செய்தீர் தான் சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் தான் செஞ்சீங்க, நீங்கள் தான் எனக்கு இதில், நான் ரொம்ப நாளாக இதில் கஷ்டப்பட்டேன், எனக்கு நல்ல ஒரு விடுதலை, நல்ல ஒரு சுகத்தை என்ன பண்ணியிருக்கீங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்க. இது கையில் இருக்குது. இதே நம்ம தொட பகுதியில், இடுப்பு பகுதியில் இருந்தால் எப்படி இருக்கும்? முதுகுக்கு பின்னாடி இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ அடுக்க முடியாத, சரிஞ்சு படுக்கணும். எவ்வளோ நேரம் தான் சரிஞ்சு படுத்து கிடப்போம்? அப்படி கொஞ்சம் திரும்பும்போது முதுகு படுமா படாதா? படுமே. அப்போ என்ன பண்ணுவோம்? கத்துவோம், வலிக்குதுன்னு கத்துவோம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்காங்களோ ஒரு உதவதிப்போம், இல்லை அடிப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அது பண்ணுவோம், அந்த வேலையை பண்ணுவோம். எனக்கு இப்படி இருக்குது, நீ பாட்டு சௌரியமாக பட்டுன்னு இருக்கிறேன்னு ஒரு மிதிப்போம், 2 குத்துவோம்.
அவங்க அமைதியாக இருந்தால் கூட அமைதியாக இருக்கிறே நீ கவலைப்படலையேன்னு ஒரு குத்து குத்துவாங்க. கவலைப்பட்டா கவலைப்படுற மாதிரி நடிக்கிறியேன்னு ஒரு ஆக மொத்தத்தில் உங்களுக்கு குத்தணும். இது அநேக இடங்களில் நடக்குது, அநேக இடங்களில் நடக்குது. பார், நீ மட்டும் நல்லா இருக்கிற, நீ மட்டும் நல்லா இருக்கிற. உபத்திரங்களிலே பலவிதம். அப்போ நீரே அதை செய்தீர் என்று. ஒரு பிள்ளையினுடைய பரீட்சையின் ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்குறாங்க. பிள்ளை வந்து சொல்லுது, நான் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், என்ன பண்ண, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு. அதில் நான் அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லும் போதே அங்கே நிறைய டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம். எல்லா கொஸ்டினும் ஒன்று விடாமல் எல்லாமே கவர் பண்ணிட்டேன், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இல்லை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த பெற்றோருக்கு நம்பிக்கை வராது. அந்த ரிசல்ட் வரும்போது தான் அவன் ஒரு 1000க்கு ஒரு 500ஆவது எடுப்பான். எடுத்துட்டானா போதும், ஒரு பார்டர் பாஸ் மார்க் எடுத்துட்டானாலே பாஸ் ஆகிட்டா போதும்னு. அவன் ஒரு 700 எடுத்துட்டான், 800 எடுத்துட்டான்னா, 700 எடுத்துட்டான், 800 எடுத்துட்டான்னா அவங்களால நம்ப முடியாது. அப்போ யார் செய்தா? நீரே அதை செய்தீர். கர்த்தாவே, உங்ககிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம், நீங்கள் தான் என்ன செஞ்சீங்க? நீரே செய்தீர், நீரே அதை செய்தீர் என்று. சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். இப்போ பெரியவர் இருக்கிறார்னா சின்னவங்கெல்லாம் எங்கே இருக்கணும்? சின்னவங்கன்னா சந்தில் நம்ம இவ்வளோண்டு கூட கிடையாது அவருக்கு முன்னாடி. அவங்க எங்கே இருக்கணும்? யார் பாதத்தில்? அவர் பாதத்தில் தான் இருக்கணும். ஆனால் அவரை என்னன்னு போட்டிருக்கு? மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்போ ஸ்தோத்தரிக்க யார் பாதத்தில் இருக்கணும்? அவர் பாதத்தில் இருக்கணும். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே, பயப்படத்தக்கவர் அவரே. இது தாவீது ராஜா நல்லா உணர்ந்து கர்த்தரை ருசித்து தான் எழுதி வச்சிருக்கிறார். தேவனுடைய ஆவில நமக்கு கர்த்தரால எழுதி வச்சிருக்கிறார். 97ஆம் சங்கீதம் என்னன்னு சொல்லுது? அவர் பெரியவர், ஒருவராலும் ஒப்பிடப்பட முடியாத பெரியவர் கர்த்தர் ஒருவரே. 97ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். மிகவும் உயர்ந்தவர், பெரியவர், மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லும்போது பெரியவர் பெரியவர் என்று. 145ஆம் சங்கீதம் 99ஆம் சங்கீதமும் பார்த்துருவோம். 99ஆம் சங்கீதம் 99 2ஆம் வசனம். கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்களின் மேலும் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? அணிந்து கொண்டிருக்கிறீர். அவர் சிருஷ்டித்த யாவையும் அவர் அணிகலன் போல அணிந்து கொண்டிருக்கிறார் என்று. அவர் படைத்ததை, அவர் உருவாக்கினதை அணிகலனை போல அவர் போட்டு வச்சிருக்கிறாருன்னு. எப்படி இருக்கும்? ஒரு செயின் மாதிரி வச்சிருக்கு, தொங்கிக்கிட்டு இருக்குன்னா, ஒரு மோதிரம் மாதிரி கையில் போட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அர்த்தத்தோடு அப்படி பார்க்கும்படியா அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். கடந்த சில நாட்களாய் சொல்லிட்டு வரார் கர்த்தர் எப்படிப்பட்ட பெரியவர் என்று.
உலகத்தில் உள்ள சகலரும் இந்த உலகத்துல தேவன் படைத்ததை குறித்து அவர்களுடைய ஆராய்ச்சிகள் மூலமா வியப்புனா பயங்கர வியப்புகளை அவர்கள் அடைந்து கொண்டு வர்றாங்க. இன்னும் கண்டுபிடிக்காததெல்லாம் இன்னும் நிறைய கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க. இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்கும். உலகம் மனுஷன் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அது. அப்படி பார்க்கும்போது இது படைத்தவர் ஒரு படைப்பாளி ஒருத்தர் இருக்கிறார். இதை படைச்ச ஒரு படைப்பாளி, ஒரு கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ அவர் அது ஞானம், அவருடைய அறிவு, ஆற்றல் அப்படின்னு போனால் நிறைய போயிட்டே இருக்கலாம், நிறைய எக்கச்சக்கமாக. அவருடைய கலை ரசனை, அவருடைய அந்த படைப்பின் தன்மைகள், எப்படியெல்லாம் இது இப்படி பண்ணியிருப்பார், எவ்வளவு நுட்பமாக பண்ணியிருப்பாருன்னு அப்படி ஆராய்ச்சிக்கு போயிட்டார். அப்போனா இதையெல்லாம் உண்டாக்குன எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் அப்போ எவ்வளோ பெரியவராக இருப்பார், எவ்வளோ பிரம்மாண்டமான தேவனாக இருப்பார், எவ்வளோ பிரமிக்கத்தக்க தேவனாக இருப்பார். ஒருவராலும் எந்த கவிஞனாலும் ஒப்பிடப்பட முடியாத, வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அப்பேற்பட்ட பெரியவராக இருக்கிறார் என்றதுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் இப்படி வாசித்துட்டு வரும். அவர் எப்படிப்பட்ட பெரியவர். அந்த பெரியவர் என்பதை அவருடைய செயலின் முடிவில் தான் பெரியவர் என்பதை நாம் அறிய முடியும். அவர் பிள்ளைங்க வாழ்க்கையில அவர் பெரியவர் என்பதை அவர் நடத்தி கொண்டே வரும்போது பெரியவர்னே தெரியாது. மனுஷனை விட சிறியவரை போலவே தெரிஞ்சுக்கிட்டே வரும். அவர் செயலின் முடிவு வரும்போது தான், அந்த ஃபைனல் முடிவு வரும்போது தான் கர்த்தர் எப்படிப்பட்ட பெரியவரும் நல்லவரும் சர்வ வல்லவர் என்பது இந்த மூணும் ஒன்னா அவர் நாமம் மகிமைப்படும். அவர் மகா பெரியவர், நல்லவர், சர்வ வல்லவர் என்பது அப்பதான் தெரிய வரும். அதுக்கப்புறம் அவர் உண்மை உள்ளவர், உத்தமர், நீதிபரர், சத்தியபரன், பொய் உரையாதவர்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்படி அதனுடைய முடிவில் தான் தெரியும். அதில் இடையில அவர் பெரியவராகவே தெரியாது, மனிதர்களாகிய நமக்கு தெரியாது, நல்லவராகவும் தெரியாது. சும்மா ஒரு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னு ஆமாம்மா கத்தர் நல்லவர், கத்தர் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜென்ரலாக எல்லார் வாயிலும் வர்றது, ஆண்டவர் பிள்ளைகன்னு சொல்லிக்கிறவங்க வாயிலிருந்து வர்றது. தாவீது ராஜா சொல்வது போல வராது. கத்தரை நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அவரை தேடாம என்னால் வாழவே முடியாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் வேதத்தில். அவரை தேடாமல் என்னால் வாழவே முடியாது. காலையில் அவர் சமூகத்தில் போய் உட்காராம என்னால் எதையும் செய்ய முடியாது. தாவீது எவ்வளோ பிஸியானவர். வேதத்தில் அதுக்குன்னு உள்ள போய் ஆராய்ஞ்சா தெரியும். பயங்கர பிஸியான ஒரு ராஜா அந்த காலத்தில், ரொம்ப ரொம்ப பிஸியான ராஜா. நான் டயர்டாக இருக்கிறேன்னு சொன்னதில்லை, நான் சோர்வாக இருக்கிறேன்னு சொன்னதில்லை. இருந்திருப்பார், ஆனால் களைப்பாக இருக்கிறேன்னு அதிலே போய் உட்கார்ந்துடல. என்னை பயமுத்துக்கிற சத்துருக்கள் எக்கச்சக்கம், அதனால் அவர் ஒடுங்கி போல கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்புவேன். எனக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நான் கர்த்தரை நம்புவேன். ஒரு மனிதரும் எனக்கு ஒத்தாசையா இல்லாத சூழ்நிலையிலும் நான் அவரை நம்புவேன். என்னை விட்டு எல்லாரும் ஓடி போனாலும் நான் அவரை நம்புவேன். என்னோடு இருக்கிறவர் எல்லாரும் கல்லை எரிய எத்தனை பேரும் எத்தனைத்த போதும் நான் அவரையே நம்புவேன்னு நம்பினவர். அநேகரால் கைவிடப்பட்ட போதும் நம்பினவர், அநேக துரோகங்களை பார்த்த போதும் நம்பினவர், அநேகர் கால்வாரி பண்ணின போதும் நம்பினவர், கர்த்தரை நம்பினவர். அதனால தான் தாவீதினுடைய கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும், கர்த்தர் பெரியவர் என்பதை அதிகமா வேதத்துல எழுதி வைத்திருக்கிறவரும் தாவீது தான். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமா இருந்தாலும் அந்த ஒவ்வொன்றையும் அவர் சொல்லும் போது புலம்புவார், பண்ணுவார், வேதனையை வெளிப்படுத்துவார், கஷ்டத்தை வெளிப்படுத்துவார், கண்ணீரை வெளிப்படுத்துவார், அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துவார், சகலத்தையும் சொல்லுவார். ஆனா முடிக்கும் போது கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசமா முடிப்பார். அப்போ அவர் அதுக்கு மேல அவர் சொல்லிட்டு வந்ததெல்லாம் கர்த்தர் ஒரு பொருட்டா எண்ண மாட்டார், அவரை குறித்து தப்பா எண்ண மாட்டார். நம்மளுது வேற, நம்ம மேல இருந்து கீழே வரைக்கும் அவரை குறித்து எல்லாமே நம்ம தப்பா தான் சொல்லிட்டு வருவோம். அதனால்தான் கர்த்தர் பெரியவர் என்பது வேத புருஷர்கள் வாழ்க்கையில கர்த்தர் மகா பெரிய தேவன் என்பதையும், அந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் உள்ள அந்த பெரிய தேவன் எதை செய்தாலும் பெரிய காரியங்களை ஒருத்தர் செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய காரியத்தை தான் செய்வார். ஒரு எல்என்டி கம்பெனி இருக்குன்னா அந்த எல்என்டி கம்பெனியில் போய் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னா முதல்ல வெளியே போன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. முதல்ல வெளியே போகணும்.
ஏன்னா அவங்க பெரிய ப்ராஜெக்ட் தான் செய்வாங்க, பெரிய ப்ராஜெக்ட் தான் செய்வாங்க, அந்த கம்பெனி செய்வாங்க. அதுபோல மகாதேவன் அவர் காரியங்களை செய்யணும் என்றால் அவர் பிள்ளைகளை மூலம் தான் செய்கிறாரு, அவர் பிள்ளைகளை கொண்டு தான் செய்கிறாரு, பிள்ளைகள் மூலம் தான் செய்கிறார், பிள்ளைகளை வைத்து தான் செய்கிறாரு. இந்த உலகத்தில் அவர் செய்கிறது எல்லாமே செய்யலாமே. இந்த பூமியில் தங்களை ராஜாக்கள் என்று சொல்லுகிறவர்கள், தங்களை மேன்மக்கள் என்று சொல்லுகிறவர்கள், இந்த உலகத்தில் தங்களை பெரிய தலைகள் என்று சொல்லுகிற தலைகள் எல்லாமே 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அந்த தலை மாறிக்கிட்டே இருக்கும். தலை அங்கே தான் இருக்கும், அந்த தலைக்குள்ளே இருக்கிற காரியங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், அதில் பேசுகிற பேச்சு இது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ராஜாதி ராஜா இயேசு மகா ராஜா அது மட்டும்தான் மாறாதது, யுக யுகமாய் மாறாதது. என்னது? ஆமாம். வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க? வயசானவங்கள பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படி தானே சொல்லுவாங்க. ஒரு கழுதை ஒன்றாங்க வீட்டில் இருக்குதுன்னு அப்படி சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. இதெல்லாம் கலவரத்தை உண்டு பண்ணுவது நமக்கு தெரியாது. பெரியவங்க ஒரு மதிக்கிற இடத்துல வீட்டில் பெரிய. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, வீட்டில் பெரியவங்க இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? ஏன்னா நான் வடநாட்டிலேருந்து வந்ததுனால எனக்கு அது தெரியும், நான் வடநாட்டில் பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு அது தெரியும். அது நல்லா தெரியுதுல்ல? அப்போ வீட்டில் பெரியவங்க இருக்கிறது நல்லது அனு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெரியவங்க யாரு, அந்த பெரியவங்க எப்படி இருக்கணும் என்று வேதம் நமக்கு எழுதி வச்சிருக்குது. பெரியவங்க பெரியவங்களா இருக்கிறாங்களா? வயசுல பெரியவங்களா இருப்பாங்க, சரீரத்தில் கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாங்க. ஆனா தேவன் பார்க்கிற விதத்தில் யோபுல எழுதப்பட்டிருக்குது, முதியோர்கள் அல்ல, பெரியோர்கள் பெரியோர்கள் அல்லன்னு. பெரியோர்கள் அல்ல. தன் பிள்ளைகளையும் தன்னுடையவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தை என்கிற ஆகாரத்தை கொடுத்து, விசுவாச வார்த்தையை கொடுத்து, தைரியத்துக்குரிய வார்த்தையை கொடுத்து, பலப்படுத்துகிற வார்த்தையை கொடுத்து, தேற்றுகிற ஒரு வார்த்தையை கொடுத்து, ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தையை கொடுத்து, நமக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை விட்டுற மாட்டாரு, என்னதான் சூழ்நிலை கொடுமையா இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை தூக்கி கொண்டு வந்துருவாரு, நம்மளை விடுவிச்சு கொண்டு வந்துருவாரு, நமக்கு நன்மை செய்திருவாரு, நமக்கு சுகம் தந்துருவாரு, இந்த பிரச்சனையை நம்ம விட்டு நீக்குவாரு, இந்த வேதனையை நம்ம விட்டு நீக்குவாரு. நாம் ஜெபம் பண்ணலாம், நம்ம கர்த்தர் நம்மோட நம்ம கண்ணீரை பார்ப்பாரு, அவர் பார்க்கிற தேவன், கேட்கிற தேவன். இவங்க தான் பெரியவங்க, இவங்க தான் பெரியவங்க. இது இல்லாதவங்க நீங்களே சொல்லிட்டீங்க கரெக்டா. 100 பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தரின் புஸ்தகம் எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 2ஆம் அதிகாரம், பேஜ் 625, 625, 2ஆம் அதிகாரம் 1லிருந்து. இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது அவன் வஸ்திரத்தையும் அவள் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும், அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும், அவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய யோகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும்.
அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தேகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடே கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். பாருங்க, இது நம்ம அநேக முறை பார்த்துருக்கோம். கர்த்தர் கிருபையில அநேக முறை இந்த பகுதியை நம்ம பார்த்துருக்குறோம். இதில் என்ன சொல்லப்படுது? மொர்தெகாய் எங்கிருந்து வந்தாருன்னு. கர்த்தருடைய தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு வந்த தேவ பிள்ளைகளிலே மொர்தெகாய் குடும்பமும் ஒன்று. மொர்தெகாயுடைய சிறிய தகப்பன்னா சித்தப்பா குடும்பமும் ஒன்று. இவங்கெல்லாம் பிடிபட்டு இங்கே இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ராஜா அகேஸ்வர் ராஜா ஆளுகிற ராஜ்யத்தில் அடிமைகளாக வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டில் அந்த பிரஜைகளில் இவங்க அடிமைகளாக வாழ்கிறாங்க. அடிமைன்னா அந்த இடத்துல இருந்து பிடிச்சு கொண்டு வந்த ஜனங்க சாதாரணமாக இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற நிலை. அந்த தேசத்தின் சொந்த ஜனங்கள் கிடையாது. இன்னொரு தேசத்தினுடைய ஜனம் இங்கே பிழைக்க வந்திருக்காங்கன்னா அது ஒரு அளவு இருக்குது. ஆனால் இது எல்லாத்த விட ரொம்ப கீழே உள்ள ஒரு லெவல் இது. இவர்களை பிடித்து கொண்டு தேசத்தை பிடித்த போது அந்த ராஜாவையும் பிடிச்சிட்டு வரும்போது இவங்களையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எல்லாரையும் அநேகரை பிடிச்சிட்டு வந்ததில் மொர்தெகாயும் அவர் உடன் பிறந்தவங்க அவர் குடும்பத்தார்கள் எல்லாம் அநேக யூத ஜனங்களில் இவங்களும் ஒரு இதை வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய சிறிய தகப்பனுடைய மகள் என்று சொன்னால், சரி, சித்தப்பாவுடைய மகள் அப்படின்னா என்ன உறவு அவருக்கு? தங்கச்சி. என்னது? தங்கச்சி. அப்போ மொர்தெகாய் யாரு? அண்ணன். நாம் அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைச்சிருப்போம்? அவர் ஒரு பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். அண்ணன். என்னது? பெரிய அண்ணன். என்ன அண்ணன்? பெரிய அண்ணன். அவருக்கு பேரு என்ன வருது? அவருக்கு பெரிய அண்ணன். முதல்ல என்னன்னு வருது? பெரிய. என்னது? பெரிய. எஸ்தர் ராஜாத்திக்கு என்னன்னு வருது? தங்கச்சி. சின்னவ. கொடுமையின் மேல கொடுமை நடக்குது, அவங்க வாழ்க்கையில நடக்குது. அவங்களுடைய பார்வையில் ஸ்தோத்திர பலியில் ஒன்று சொன்னார். எனக்கு ஸ்தோத்திர பலியில் என்ன சொல்வார்லாம் எனக்கு தெரியாது. ஸ்தோத்திர பலியில் சொன்னார், கர்த்தர் ஒரு மனிதனை தனக்கென்று எடுத்துக்கொண்ட பிறகு அவனை நடத்தும் போது அவனை நடத்தி கொண்டு வந்து அவனுக்குரியதை கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்ன வரைக்கும் கர்த்தர் பெரியவராகவே தெரியாது, நல்லவராகவே தெரியாது, உண்மை உள்ளவராகவும் தெரியாது, நேசிக்கிறவராகவும் தெரியாது, அன்பு கூறுறவராகவும் தெரியாது, கை கொடுக்கிறவராகவும் தெரியாது, கை தூக்கி விடுறவர் மாதிரியும் தெரியல, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் மாதிரியே தெரியலன்னு. அவர் முடிக்கும் போது தான், அதாவது தேவ பிள்ளைகளுக்கு நிறைவேற்றும் போது தான், கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு நேர்த்தியா ஒரு காரியத்தை எப்படி செய்யணும் என்பதில் அவருக்கு நிகர் அவரே தான் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மனுஷருடைய பெரும்பாலான காரியங்கள் எல்லாம் கைக்கு எட்டுறத வாய்க்கு கொண்டு போக முடியாது. சொல்லுவாங்களே, கைக்கு எட்டினது என்ன, வாய்க்கு எட்டல, நான் வாயை கொண்டு போய் கையாண்ட வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். கைக்கு எட்டினது என்ன செய்யல,
அதுக்கு கைக்கு எட்டாமலே இருந்திருக்கலாம். சொல்லுவாங்கல்ல, கைக்கு எட்டினது என்ன செய்யல, வாய்க்கு எட்டலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, யாருக்கும் அப்படி நடக்கும்ன்றது இல்லை. ஒருத்தர் நல்ல சௌரியமாக சாப்பாடு சாப்பிட்றாங்க, நல்ல அவங்களுடைய வயது, அவங்களுடைய பருவம், நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்கன்னு தெரியல, சாப்பாடு நல்ல விதவிதமாக சாப்பிட்றாங்க. சில நேரங்களில் அவங்களுடைய கோபத்தில், மூர்க்கத்தனத்தில் அந்த சாப்பாட்டை எட்டு வச்சிடுறாங்க, இல்லை தூக்கி வீசிடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று செய்கிறாங்க, கொள்றாங்க, என்ன இது அப்படி இப்படின்றாங்க. ஒரு காலம் கடந்த பிறகு எல்லாமே ஒரே காலம், ஒரே சீசன் வராது. சீசன்கள் மாறும்போது, சில சுகவீனங்கள் வரும்போது, இந்த கையால் சாப்பிட முடியலைங்கிற ஒரு நிலை வரும்போது, கண்ணு முன்னாடி பிரியாணி இருக்குது, எப்படி இருக்கும்? நம்ம கையால் சாப்பிட்றது வேற, நம்ம கையால் நாம சாப்பிட்றது வேற இல்லை. அது தெரியுமா? அதைத்தான் நம்ம விரும்புவோம். அது எப்படியோ கொஞ்சமோ நெஞ்சமோ எதுவோ நம்ம கையால். அப்போ கைக்கு இங்கே முன்னாடி கண்ணு முன்னாடி இருக்குது, கைக்கு எட்டுற தூரம் இருக்கு, வாய் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல. அப்படின்னா எப்படி இருக்கும்? இது ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் என்று வரும்போது வேத வார்த்தைகள் நமக்குள்ளதான் இருக்கு. இந்த வேத புஸ்தகம் நமக்கு எல்லாருக்கும் வேதாகமம் கொடுத்துருக்கிறார்ல. உங்களுக்கு இருக்கு இல்லை? எல்லாருக்கும். உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் 1க்கு 2 இருக்கு. அது எப்போ தேவைப்படும்? இப்போ நம்ம வண்டியில் போகணும், நம்ம வெளியே போகணும், என்ன நமக்குன்னு ஒரு வண்டி இருக்கு, என்ன செய்வோம்? நம்ம வண்டியை எடுத்துட்டு போவோம். வண்டின்னு இருக்கிறது எதை பார்த்தாலும் எடுத்துட்டு போயிட மாட்டோம், அது வேற ஒருத்தவங்களுது. நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு போவோம், இல்லையா? நம்ம வண்டியை எடுத்துட்டு போவோம். இப்போ நம்ம ஆலயத்துக்கு போவோம், என்ன எடுத்துட்டு போவோம்? மளிகை ஜாமான் எடுத்துன்னு போவோம். அது மளிகை ஜாமான் அவங்களுக்கு கொடுக்குதான் தான் எடுத்துன்னு போவோம், இல்லை வேற தானே? வேதாகமத்தை எடுத்துட்டு போவோம். அப்போ நம்ம வேதாகமம் எங்க இருக்கு? நம்ம வேதாகமம் எங்க இருக்கு? கையில் இருந்தா இருக்கணுமே, இருக்கணும் இல்லையா? என் இருதயத்தில் இருக்கணும், என் கண்ணுக்குள்ள இருக்கணும், என் செவிகளில் இருக்கணும், என் மூளையில் கர்த்தர் கொடுத்த என் மூளையில், அவர் கொடுத்த மூளையில் இருக்கணும், அவர் கொடுத்த சிந்தையில் எண்ணத்தில் இருக்கணும், என் செவிகளில் இருக்கணும், நாவில் இருக்கணும், வார்த்தையில் இருக்கணும், உதடில் இருக்கணும் அவர் வார்த்தை. இது இருந்தால் தானே இது உள்ளே போவோம். என்னுடைய 2 கண்ணுங்கிற ஸ்டாவில் போட்டு இது உறிஞ்சி எடுத்தால் தானே இது உள்ளே போவோம். 2 கண்ணுங்கிற எக்ஸ்ரேல இது எடுத்தால் தானே இதில் போய் படம் விழும். இந்த 2 கண்ணுங்கிற வீடியோவில் எடுத்தால் தானே இதனுடைய வீடியோ உள்ளே பதிவாகும். இதனுடைய வரலாற்று உண்மை சம்பவங்கள் சத்தியங்கள் எல்லாம் உள்ளே போவோம். நான் திருப்பி மறுபடியும் அதை ரீவைண்ட் பண்ணும்போது எனக்குள்ளேருந்து திரும்ப வெளியே வரும், மற்றவங்களுக்கும் போவோம். இதுதானே ஜீவ ஊற்று, இதுதானே ஜீவ தண்ணீர். நீங்கள் இதை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பிசாசு ஏற்ற மாதிரி வருது, இந்த பைபிளை நீங்கள் காட்டினீங்கன்னு வச்சுங்க, ஓடுமா? ஓடாது. இதில் இருக்கிற வசனத்தை சொன்னாதான் ஓடும். இதில் இருக்கிற தேவனுடைய நாமத்தை சொன்னாதான், இதனுடைய நாமத்தை உடையவர் நாமத்தை சொன்னாதான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னாதான், ரத்தத்தை சொன்னாதான் அது ஓடும். அதுவும் நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தால் தான் ஓடும். இந்த வேதத்தை படித்து நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தான் ஓடும், இல்லைன்னா ஓடாது. திருப்பி 4 சாத்தி தப்புன்னு தப்பிடும். நம்மளை துண்டா காணும் துணியா காணும் ஒரே ஓட்டமாக ரிவர்ஸில் ஓடுவோம். அதுங்களா? இதை வச்சு தலக்கு மாட்டுகளை வச்சுட்டா பிசாசு வராதுன்னு நினச்சிக்கிட்டு வசனம் உள்ளே இல்லாமல், இருதயத்தில் இல்லாமல், பக்கத்தில் தலகாணிக்கு பக்கத்தில் நீங்கள் பைபிளை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பிசாசு வராதுன்னு நினச்சிங்கன்னா வரும் கண்டிப்பாக. இது நிறைய பேர் அப்படி கடைப்பிடிக்கிறீங்க போல இருக்கு, எனக்கு தெரியல. அப்போ அவங்கள அந்த தேசத்துக்குள்ளே வரும்போது அவங்க எவ்வளோ எண்ணங்கள் இருந்திருக்கும், நம்ம எப்படி இருந்தோம் இந்த தேசத்தில், அவங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன வேலை செஞ்சுருந்தாங்க, மொர்தெகாய் என்ன பொறுப்பில் இருந்தார், அவருக்கு அந்த நேரத்தில் அவர் வாலிப வயது என்ன,
அது என்ன வயது, எஸ்தர் ராஜாத்துடைய வயது என்ன? அப்போ தன் தாய் தகப்பனோட தான் அந்த தேசத்துக்கே வந்திருக்கிறாங்க, அந்த தேசத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அங்க போய் மறிப்பாங்கன்னு இல்லை, அவங்க சுய தேசத்துல கூட மறிக்கல நினைக்கிறேன், அவங்க இங்க வந்த தேசத்துல மறிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் ஒன்று மேல வரணும் மோசமா நேரிடும் போது, இது எந்த விதத்துல கத்தர் இந்த காரியத்தை, இந்த பிள்ளைங்க காரியத்தை, எஸ்தர் ராஜாத்தி காரியத்தை, மொர்தெகாய் காரியத்துல கத்தருடைய திருவுள சித்தம் இருந்து அவங்கள நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? கேட்குறோமா? யாராவது சொல்ல முடியுமா? இதை தேவன் தான் அப்படி நடத்துறாருன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ கண்ணீர் இருந்திருக்கும் அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு. தன்னுடைய உறவுகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டுட்டாங்க யுத்தத்தில். ராஜாக்கள் வந்து பிடிக்கும் போது தீக்கரை ஆக்கிட்டாங்க, வீடுகளை, நிலங்களை, தோட்டங்களை பாழாக்கிட்டாங்க. சொந்த தேசத்தை விட்டு வந்துட்டோம், கத்தருக்கு கோபத்துக்கு ஆளாகி வந்துட்டோம். கத்தர் தூர தேசத்தில் விற்று போட்டுட்டாரு. அதுக்கு பிதாக்கள் எல்லாம் கீழ்ப்படியாமல் போனதுனால வந்துட்டோம். ஆனால் அதில் கத்தருக்கு பயந்தவங்களும் அதில் போய் அகப்பட்டுக்கிட்டாங்க, அதுக்குள்ளே அகப்பட்டுக்கிட்டாங்க. கத்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவங்களும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க, அழியில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்குள்ள எத்தனை கேள்விகள் உள்ள இருக்கும், எத்தனை மன கேள்விகள் உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்கும். சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, சொந்த வீட்டில் இருக்கிறது எப்படி, இன்னொரு இடத்துல இன்னொரு மொழி, இன்னொரு பழக்க வழக்கம், பலவிதமான நாகரிகங்கள் உள்ளது என்ன சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மனிதர்கள் வேற வேற விதமான பழக்க வழக்கங்களை உடையவங்க, அவங்க கல்ச்சரே வேற. அப்படிப்பட்ட இடத்துல அவங்க தங்களை இந்த இடத்துல யூதர்களாகவே நடக்கணும். இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஒரே தேவனுடைய மகா பெரியவருடைய பிள்ளைகளா நடக்கணும். இவங்க எல்லா விதத்திலும் பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமா நடக்கணும். எப்படி நடக்கணும் சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது எவ்வளோ கவலை இருக்கும் அவங்களுக்குள்ள, எவ்வளோ மன சோர்வு இருக்கும், எவ்வளோ களைப்பு இருக்கும், எவ்வளோ சோர்வு இருக்கும். என் அப்பா இருந்திருந்தா, என் அம்மா இருந்திருந்தாங்கன்னா, யாராக இருந்தாலும் அவங்க இருக்கும்போது, சில இடங்கள்ல நிறைய பேர் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு எதையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க காலம் கடந்துட்டு போயிட்டா சொல்லுவாங்க, அவங்க இருந்திருந்தாங்கன்னா, அவங்க இருக்கும்போது எதுவும் செய்யலை, ஆனால் இருந்திருந்தான் ஏன்னா அம்மா அப்பா சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த எஸ்தர் ராஜாத்திக்கு கூட பிறந்த சகோதரிகள் அல்லது சகோதரர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நமக்கு தெரியல, எழுதப்படலை, நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கும்போது அவள் பார்த்ததெல்லாம் யாரை பார்க்கறாங்க? இந்த எஸ்தர் ராஜாத்தின்ற இந்த சின்ன மக யாரை பார்க்கறாங்க? கர்த்தருக்கு பிறகு யாரை பார்க்கறாங்க? தன்னுடைய பெரிய அண்ணனை தான் பார்க்கறாங்க. என்னன்னு பார்க்கறாங்க? தகப்பனாகவும் தாயாகவும், தன் தகப்பனாகவும் தாயாகவும் பார்க்கறாங்க. அந்த மக சிறு பிள்ளையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தன் தகப்பனிடத்துல, தாயினிடத்துல கிடைக்காத அந்த அன்பு தன்னுடைய பெரிய அண்ணன் மூலமா கிடைக்குது. இது ஒரு பெரிய தெய்வீகமான ஒரு நடத்துதலும், ஒரு தெய்வீகமான செயல். இது எல்லா அண்ணன்மார்களும் வராது, எல்லா தங்கச்சிமார்களுக்குள்ளும் இருக்காது. எல்லா அண்ணன் தங்கச்சிக்குள்ள, தம்பி அக்காங்களுக்குள்ளெல்லாம் அப்படி பெரிய பாசங்கள்லாம் இருக்காது. ஆனா இந்த இடத்துல அப்படி ஒரு தெய்வீகமான ஒரு தகப்பன் மகள் என்கிற அந்த பரிசுத்தமான அந்த அன்பு உறவு முறைகள் அந்த இடத்துல கலந்திருக்குது. அந்த இடத்துல தேவனோடு கூட கலந்திருக்கு, உள்ள கலந்து பின்னி இருக்கு. அப்போ அவருடைய வாழ்க்கை முழுசும் என்ன ஆக்கிட்டாரு? மொர்தெகாய் என்ன ஆக்கிட்டாரு? என் வாழ்வு முழுசும் என்னுடைய மகளுக்கே, என்னுடைய சித்தப்பா மகளுக்கே, அவளுக்கே என்னுடைய வாழ்க்கை முழுசும் நான் என்ன செய்திடுறேன்? செலவு செஞ்சிடறேன் அப்படின்னு அவளுக்காகவே அவளை கண்மணி போல பொத்தி 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 எவன் கண்ணும் பற்றக்கூடாது. ஏன்னா மொர்தெகாய்க்கு எஸ்தர் ராஜாத்தி உலக பேரழிகைகள்லாம் வேற வேற விதத்தில் பட்டம் வாங்குறாங்க, வெவ்வேறு விதத்தில் பட்டம் வாங்குறாங்க. ஆனால் நேர்த்தியான பரிசுத்த பட்டயத்தை பெறணும்னா, பட்டயம்னா இந்த பட்டயம் இல்லை, அந்த பட்டத்தை பெறணும்னா அதுக்கு இவங்க ரொம்ப தகுதியானவங்க. இவங்க அவ்வளவு உள்ளவங்க. இவங்க எஸ்தர் ராஜாத்தி அவ்வளவு உலக பேரழகி. எங்க இருக்காங்க? சாதாரண குடும்பத்துல ஒரு சின்ன மகளா, யாரும் எண்ணி பார்க்கறதுக்கும், அவங்கள நினைச்சு பார்க்கறதுக்கும்,
அவங்கள கவனிச்சு பார்க்கறதுக்கும், அவங்கள அக்கறை செலுத்துறதுக்கும், அவங்க மேல கவனம் வைக்கிறதுக்கும் யார் பார்வையும் கிடையாது. வேறு விதமான பார்வைகள் இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு நேர்த்தியான தேவனுடைய ஏற்ற பார்வைகள் உள்ளவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அவங்கள பொருட்டா என்ன இருக்க மாட்டாங்க. மொர்தெகாயையும் அவளையும் எஸ்தர் ராஜாத்தையும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்போ தன் அண்ணனுடைய பெரிய அண்ணனுடைய அரவணைப்பிலேயே, கத்தர் கொடுத்த அரவணைப்பின் நிழலிலே, அதுல கொடுத்த கத்தருடைய ஒரே தேவனாகிய யெகோவா தேவனை குறித்த போதனையிலே அவர்கள் வளர்த்து ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும், நடக்கணும், பேசணும், கொள்ளணும், செயல்படணும் என்று. அப்போ தேவன் அந்த மகளுக்கே தெரியாம, மொர்தெகாய்க்கே தெரியாம அழைத்த அழைப்பும், அதான் வேதம் ரோமர்ல சொல்லுது 8ஆம் அதிகாரத்துல, தேவன் அழைத்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் முன்குறித்தலும் ரொம்ப முக்கியம். தேவன் தெரிந்து கொண்டது, அழைத்தது, முன்குறித்தல். இவைகளுக்குள்ளே தேவனுடைய 4வது தேவனுடைய திட்டமிடுதல் அதுக்குள்ள இருக்கும். திட்டமிடுதல், தேவன் திட்டமிடுதல் அதுக்குள்ள இருக்கும். இந்த திட்டமிடுதலுக்கு அடுத்தது தேவன் ஆயத்தம் பண்ணினது அதுக்குள்ள இருக்கும். எதுக்குள்ள இருக்கும்? அந்த மனிதனுக்குள்ள இருக்கும், அல்லது அந்த மனுஷிக்குள்ள இருக்கும். அந்த அதற்குரிய ஞானம், அதுக்குரிய அறிவு, அதுக்குரிய புத்தி, அதுக்குரிய பலன், அதுக்குரிய தைரியம், அதுக்குரிய சத்துவம், அதற்குரிய விசேஷித்த திறமைகள் எல்லாமே அதுக்கு உள்ள வச்சிருப்பார் கர்த்தர். தெரியாது. எப்ப தெரிய வரணுமோ அப்பதான் அது உள்ள இருந்து தேவனுடைய கட்டளையை பெற்று வெளியே வரும். ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு நேற்று முந்தின தினமோ வந்தது. அது அறகுறையா தான் சொல்ல முடியும். நான் நினைக்கல. ஒருவர் சொல்றார், நான் நினைக்கல இவ்வளவு 4000 நீளம் போவோம், 4000க்கு மேல தாண்டி போவோன்னு நான் நினைக்கல. என்னது? நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறார். பிரபலமானவர், மிக பிரபலமானவர் சொல்றார் அதை. நான் நினைக்கல அப்படின்னு. ஆனா மகா பெரியவருக்கு, எல்லாரிலும் பெரியவருக்கு அது இருக்குது. அதுல பல விதங்கள் இருக்குது, பல பெயர்கள் உடையதா இருக்குது, பல தன்மைகளுடைய பொல்லாத விஷத்தன்மைகள் உடையது அதுல இருக்குது. அதை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள், அதை உருவாக்கினவர்கள், அதை வெற்றிகரமாக சோதனை செய்து அதன் சோதனையிலே வெற்றி என்று அறிவித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு பூமியில இல்லை. ஆனா அப்படியெல்லாம் அப்படி கொண்டாடுறார்கள். அதெல்லாம் இருக்குது என்பது படைத்தவருக்கு தெரியுது. எல்லாம் என் கையில இருக்குன்னு சொல்லுகிறவருக்கு அது தெரியல. தெரியல. அவருக்கு கொண்டாந்து பேப்பரை கொண்டு வந்து கொடுக்கிறவங்களுக்கும், ரிப்போர்ட்டை கொண்டாந்து கொடுக்கிறவங்களுக்கும் தெரியல. அது அவ்வளவு மறைவாக இருக்குது. ஆனால் அவருடைய ஆவி உள்ளவர்களுக்கு அது மறைவாக இல்லை. அவராலே மறைவாக இல்லை. அப்போன்னும்போது ஏற்ற நாளிலே அது தெரிய வருது. அது மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை, ஒரு அசைவை, அதிர்ச்சியை கொடுக்குது. அப்போ அவங்க பெரியவங்க கிடையாது, அவங்க கர்த்தர் தான் பெரியவர். மகா ஞானம் உள்ள, மகத்துவம் உள்ள, பராக்கிரமம் உள்ள கர்த்தர் தான் பெரியவர். கர்த்தர் ஒன்றை ஒருவன் 1000 வருஷம் கழிச்சு ஒன்றை உருவாக்குவான் என்பதை இன்றைக்கு காண்கிற தேவன். 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தன் நின்னார், ஒரு பேர் வச்சுக்கோங்க, அந்த பேர்ல ஒருத்தன் இதை நினைப்பான். இந்த வருஷம், இந்த நாள், இந்த நேரம், இந்த நாளிகை, இந்த நொடியில இதை நினைப்பான்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பார்த்து வச்சிருப்பாரு. அப்ப யார் பெரியவர்? அவர் அந்த பெரியவரை எதுல போய் ஒப்பிடுவோம்? கர்த்தர் தான் பெரியவர். அவரை சொல்றேன். தன்னை பெருமை பாராட்டி கொள்கிறவன் பெரியவனே கிடையாது. பெருமிதம் கொள்கிறவன், இதை குறித்து அதை குறித்து இதை குறித்து பெருமிதை கொள்கிறவன் இல்லை. அதனால தான் இப்படிப்பட்டதெல்லாம் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் மூளை. அதை நம்பி களத்துல இறங்குறது தானே படுகொலியை வெடிகுண்டை கட்டிக்கிட்டு உள்ள குதிக்கிறதுக்கு சமானம்.
அப்போ அவங்க பாட்டு இருக்கிறாங்க, மொர்தெகாயும் எஸ்தர் ராஜாத்தையும் இருக்கிறாங்க. யார் அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து சமையல் ஒத்தாசையிலிருந்து, இவர் வெளியில் ஒரு வேலைக்கு வரார், சாதாரண வேலை, அரண்மனையில் ஒரு வேலைக்கு வரார். அதில் என்ன பொறுப்பில் இருந்தார்? பெரிய பொறுப்புலலாம் இல்லை, சாதாரண பொறுப்பில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அவர் சூசான் அரண்மனையில் வேலை கிடைச்சிருக்கு. இவருக்கு என்ன கிடைச்சிருக்கு? வேலை கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் நம்ம தேவனுடைய ஆவியானவரால் பார்த்ததில்ல. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது. இன்ஃபர்மேஷன்னா தகவல்கள் கிடைச்சிருக்காது. கிடைச்சிதா? எனக்கே கிடைச்சதில்லை, இன்னைக்கு தான் எனக்கும் கிடைக்குது. எனக்கும் கிடைக்குது. அப்போ யார் அந்த சூழ்நிலையை அப்போ என்ன சொல்லிப்பாங்க? இவ தாப்பனும் தாயும் முழுங்கிட்டாளே, இவா சின்ன பொண்ணா இருக்கும் போதே யாரை விழுங்கிட்டா? அந்த ஊர்ல சொல்றாங்கல்ல, இந்த உலகத்துல முழுங்கிட்டாளப்பா. இந்த பொண்ணு பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்து வரத்துக்குள்ள யாரை முழுங்கிட்டா? யாரை முழுங்கிட்டா? என்னது? பரிதாபப்படுற மாதிரி. என்ன படுற மாதிரி? அது பரிதாபப்படுறது. அது அந்த குழந்தைக்கு குழி வெட்டுறது. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய குணிச்சு அங்க தாய் தப்பன இல்லையா? ஒரு திருமணமாகி அவங்க பிள்ளைகளை பெற்ற பிறகு, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்த பிறகு, நீ புருஷனை முழுங்கினவளாச்சேன்னு சொல்றவங்க இல்லை இந்த உலகத்துல. சீக்கிரமா முழுங்கிட்டிய புருஷனை. நீ நல்லா இருந்தா புருஷன் இருந்திருப்பான். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க, எங்கே அப்படின்னு யோசிப்போம். எங்கேயோ பேசின மாதிரி இருக்கே, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு. நம்ம அந்த டீட்டெயிலுக்கு போக வேண்டாம். அப்போ எத்தனை விதத்துல இருந்திருக்கும், ஏன் நடந்தது? அப்போ மொர்தெகாயுடைய மற்றவர்கள் அவரோடு இருக்கிறவங்களை குறித்தும் அவருடைய தகப்பன் தாயை குறித்தும் சொல்லப்படலை. அப்படின்னும் போது அநேக உறவுகளையும் பந்தங்களையும் இழந்த மக்களா இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். இழந்த சோகங்கள், இழந்த சம்பவங்கள், சோகங்கள், காயங்கள் நிறைய. தேசத்தை விட்டு வெளியே அவங்க பிடித்து கொண்டு வரப்பட்ட நிலைமை. தேவன் தேசத்தை கொடுத்துட்டாரு, ஒப்படைச்சிட்டாரு. இப்படிப்பட்ட நிலைமைகள், பிதாக்கள் கீழ்ப்படியாம போய் இதெல்லாம் சம்பாரிச்சிட்டாங்களே என்ற நிலைமைகள், நம்ம சொந்த தேசத்துல இல்லையே, நம்ம சொந்த இடத்துல இல்லையே, நம்ம சொந்த இதுல இல்லையேன்னு பல விதமான இது எத்தனை இருந்தாலும் மொர்தெகாய் தேவனை விட்டு பிரியல, தேவனுடைய வழிகளை விட்டு மாறல. தேவன் சொன்ன கோட்பாடுகளை எல்லாம் கரெக்டா கடைபிடிச்சுக்கிட்டு கண்ணியமா பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமா வாழ்ந்துட்டு வர்றாரு. நம்முடையது என்று எதுவும் நிறைவேறலன்னும் போது நம்மளுடைய வழிகள் மாறுது, பாதைகள் மாறுது, நம்மளுடைய நோக்கம் மாறுது, நம்முடைய பார்வை மாறுது, நம்ம பேச்சு மாறுது, நம்ம நட உட பாவனை எல்லாமே மாறுது. மாறுதுல்ல? நான் தேவனுக்குரியவன்னா தேவன் இருக்கிற இடத்துல இருக்கணும்னா, நான் தேவனுக்குரியவன் என்றால் நான் தேவனுக்கு கிறிஸ்துவின் அன்பில, அவருடைய அன்பில நான் அடிமை. சுயாதீனம் உள்ளவன் தான், ஆனா அன்பில அடிமை. அவருக்கு அன்பில அடிமை. அப்பா கிட்ட நம்ம கோரிக்கைகள்லாம் ரெக்வஸ்ட் பண்ணலாம், ஆனா அநேக கேள்விகளை கேட்போமானால் நமக்கு அது மிக ஆபத்தாக முடிஞ்சிரும். மொர்தெகாய் அப்படி இல்லாம இருந்திருக்கிறார் போல இருக்கு. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது அவளை தன் மகளாக எடுத்துக்கொண்டார். முதல்ல சித்தப்பா மகளா இருந்தாங்க, இப்போ அவர் மகளாக எடுத்துட்டார். இனி எனக்கு மேரேஜ் வேண்டாம் எனக்கு அப்படின்ற அர்த்தம். அவர் மேரேஜே பண்ணிக்கல. மொர்தெகாய் மேரேஜே பண்ணிக்கல. அவள் வாழ்வு தான் என்னுடைய வாழ்வு, அவள் சுகம்தான் என் சுகம், அவள் நல்வாழ்வு தான் என் நல்வாழ்வு. அவள் நல்லா இருக்கணும், அவள் நேர்த்தியான இடத்துல அவளுக்கு ஒரு திருமணம் செய்து கொடுக்கணும். அவள் அங்கேருந்து அவள் வாழ்ந்துட்டு இருக்கத நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அது போதும். அவள் போகிற இடத்துல அவள் வாழ்வா, அங்கே போய் நம்ம இருக்க முடியாது. நம்ம வயோதிக காலம் வரைக்கும் நம்ம இருப்போம், நம்ம கடந்த பிறகு நம்ம மரிச்சிட போகிறோம், கர்த்தருக்குள்ளே மரிச்சிட போகிறோம் என்ற நிலையில தான் இருந்திருப்பார் மொர்தெகாய். அவளுக்காக பாடுபடணும், அவளுக்கு நல்ல துணிமணிகளை எடுத்து கொடுக்கணும், அவளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும், அவளை நல்ல அலங்காரம் பண்ணி பார்க்கணும் என்று அவள் தகப்பன் இருந்திருந்தா இதெல்லாம் செய்திருப்பாங்களே தகப்பன் தாய். அதை காட்டில் நம்ம சிறப்பாக தேவனுடைய பார்வையில் நாம் எல்லாம் பரிசுத்தமும் உண்மையும் அன்பா அதை செய்யணும்னு செய்திருப்பார். இப்படி எல்லாம் அதுதான் பொத்தி பார்த்தார் மகளை. இப்போ தகப்பன் மகள், இப்போ அண்ணன் தங்கச்சி கிடையாது, அவங்க அப்பா மக
அப்பா மக மக. இது அவங்க எந்த இடத்துல வசித்தாங்களோ அங்க உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இந்த பிள்ளைய எப்படி பார்த்துக்கிறாருன்னு. இந்த பிள்ளையும் அந்த தகப்பன் மேல எவ்வளவு பாசமா, எவ்வளவு அன்பா இருக்கா, எவ்வளவு அன்பா இருக்கான்னு இல்லையா? அவங்க என்ன படிப்பு படிச்சாங்கன்னு நமக்கு தெரியல, ஆனா கர்த்தரை குறித்து படிச்சுக்கிட்டு வராங்க. மர்தெக்காய் மூலமா, தகப்பன் மூலமா படிச்சுட்டு வராங்க. உங்களுக்கு கேட்க இதமா இருக்குதா, கேட்க கஷ்டமா இருக்கா? இது கசப்பாதான் இருக்கு. சரி, அப்ப நீங்க இதை நம்ம அது பார்க்கணும். அப்ப வேதத்தை புறம்பா பார்த்தா இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆவியானவர்த்த எடுத்து கொடுத்தாதான், அவரோடு இருந்தாதான் இது நமக்கு தெரியும். இதற்குள்ள இருக்கிறவைங்க மறைவானவைகள் எல்லாம் நமக்கு தெரியும், மறைவானது தெரியும். இப்படி இருக்கும்போது அவர் எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு போறாரோ அதுல சின்சியரா இருக்கிற ஒரு நபர். இன்றைக்கு பூமியில இருக்கிற அநேகர் மாதிரி கிடையாது. சின்சியர்னா அந்த டைம்னா அந்த டைம் பஞ்சுவாலிட்டி, கரெக்டா வேலைக்கு 6 மணிக்கு வேலைக்கு போகணும்னா அது எத்தனை மணி நேரம் டியூட்டியோ அந்த டியூட்டியை கரெக்டா பார்க்கணும். அதுல ஒண்ணு யெகோவா தேவனுடைய வழிகளுக்கு மாறாக இருக்கிற வேலையை செய்ய மாட்டேன். அவர் கொடுத்துற கட்டளைக்கு புறம்பான காரியத்தை செய்ய மாட்டேன். மனுஷனை வணங்க மாட்டேன், மனுஷனை வணங்க மாட்டேன். கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், மனுஷனை வணங்க மாட்டேன். என் தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் என்ன சொல்லி, அந்த நியதியை அவர் அந்த சின்ன வேலையிலையும் அவர் கடைப்பிடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் வேலைக்கு அவர் அங்க அரண்மனைக்கு, சூசான் அரண்மனைக்கு போனாலும் கர்த்தருக்கு பிறகு தன்னுடைய மனம் எல்லாம் தன்னுடைய மக மேலேயே அவளை விட்டுட்டு வந்திருக்கிறோமே, தேவனே அவளை பாதுகாத்துக்குங்க, தேவனே அவளை பாதுகாத்துக்குங்க, தேவனேன்னு தான் நித்தமும் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. தேவனே அவளை பாதுகாத்துக்குங்க, அவளை பாதுகாத்து, கேர்ஃபுல்லா இருக்கணும், நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லிட்டு தான் வந்திருப்பாரு. இதெல்லாம் எங்க போட்டிருக்கு? இதெல்லாம் எங்க போட்டிருக்கு? அந்த ஒரே வசனத்துக்கு உள்ளே தான் எல்லாமே இருக்கு. இல்லையே, நான் பார்க்கிறேனே இல்லையேன்னு, ஆனா அது உள்ள இருக்குது. அதுக்கு உள்ள இதுக்கு உள்ள இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில திடீர்னு ஒரு சம்பவம் வருது. ஏற்கனவே அவங்க நிறைய சம்பவத்தை பார்த்து நொந்து போயிருக்கிறவங்க, திடீர்னு ஒரு சம்பவம் வருது. தேசத்துல இருக்கிற ராஜாவுடைய பட்டத்துல இருந்த வஸ்தி கேன்சல் பண்ணியாச்சு. இப்ப ராஜாவுக்கு புது பொண்ணு தேடுறாங்க. கன்னி பெண்ணை என்ன பண்ண தேடுறாங்க? கன்னி பெண்ணை தேடுறாங்க. ராஜாவுக்கு ஏத்த குலமகளை தேடுறாங்க. ஒரு மக இல்லை, நிறைய கன்னி பெண்களை தேடுறாங்க. அதுக்கு பிறகு ராஜாவுடைய கண்கள்ல யாருக்கு தயவு கிடைக்குதோ அந்த பிள்ளை இந்த ராஜாவுக்கு மனைவியாக, பட்டத்து ராணியாக அவங்க வரணும். அப்போ இந்த மகளுக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு 127 தேசங்களுக்கு ராணியா வர போறாங்கன்றது என்னைக்காவது அவங்க நினைச்சிருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. இல்ல, மொர்தெக்காய் தான் வேலை செய்யற அந்த அரண்மனைக்கு ராணியா தான் மக வரப்போறான்னு மொர்தெக்காய்க்கு தெரியுமா? அல்லது இன்னொரு விதத்துல மொர்தெக்காய் யூத பாரம்பரியத்துல வளர்ந்ததுனால ஒரு யூதனானவனுக்கு இருக்கிற மகளுக்கு ஒரு யூதனானவன் தான் மணமகனா இருக்கணும், மாறாக வேறு ஒருத்த இதை சேர்ந்தவன் கலப்பினமா இருக்கவே கூடாது என்ற நியதில இருக்கக்கூடியவராய் இருந்திருப்பார். கண்டிப்பா அதுல வைராக்கியம் உள்ளவராய் இருந்திருப்பார். ஆனா அகேஸ்வர் ராஜா யூத குலத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஆனா வேற இதை சேர்ந்தவர். ஆனா இந்த ராஜாவுக்கு பட்டத்து ராணியா வரப்போறாருன்னு அவருக்கும் தெரியாது. இப்படி அநேக காரியங்களை தேவன் இவர்களை நடத்தி வர பாதையில பார்க்கும்போது கர்த்தர் நல்லவராக தெரியல, வல்லவராக தெரியல, கைவிடாதவராக தெரியல, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவராக தெரியல. திரும்ப நம்ம வாழ்க்கையை எப்படி கட்ட போறாரு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போறாரு என்றதெல்லாம் தெரியல.
இதுதான் மனுஷராகிய நம்மளுடைய நிலை. அன்றைக்கு அவருடைய நிலையும் அதுதான், அவருடைய மனமும் அதுதான், அவருடைய மனமும் அதுதான். இப்ப என்ன நடந்தது? 8ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. ராஜாவின் கட்டளையையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலுள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். இப்போ மொர்தேக்காய் இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்ததா, வீட்டில் மொர்தேக்காய் இல்லாத நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததான்னு தெரியல. ஆனா அவர் பயந்துகிட்டு இருந்தது, மகளுக்கு எதுவும் நேரிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு மகளை இப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க ராஜா அரண்மனைக்கு. ராஜாவுடைய கன்னிமாடத்துக்கு பெண்கள் தேவை, ராஜாவுக்கு ஒரு இது தேர்ந்தெடுத்து தேவைன்னு அதுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னும் போது அவர் எப்படி அங்காளாச்சு கதறி இருப்பாரு கத்தர்கிட்ட. கத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாரா? ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார், ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டார். அப்ப ஜெபத்தை கேட்கலையே, விண்ணப்பத்தை கேட்கலையே, மன்னிப்பு கேட்டு கதறத கேட்கலையே, கண்ணீர் விட்டு கதறத கேட்கவே இல்லையே, செவி கொடுக்கவே இல்லையே கத்தர். நான் என்ன தவறு செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சேன், என்ன மீறுதல் செஞ்சேன்னு. தவறு செய்யாத பாவம் செய்யாத மொர்தேக்காய் கதறாரு. எங்களுக்கு ஏன் இந்த இது நேர்ந்ததுன்னு, ஏன் நேர்ந்தது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு உறவு, அதுதான் என் உயிரே, அதுதான். கடைசியில் அது கூட போயிடுச்சே ஆண்டவரே, அது கூட இன்னொருத்தர் கைவசமா போனது போல அவனுங்க பொல்லாதவனுங்க கைவசமா போயிடுச்சே அப்படின்னும் போது அவளை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்தேன், அவளை போற்றி போற்றி வளர்த்தேனே, இன்னைக்கு கடைசியில் அவளை இப்படி ஒரு இடத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு இதுக்குள்ள கொண்டு போய் அங்கே 100 200 500 இருக்கிற கன்னிமான பெண்களுக்குள்ள ஒருத்தியா கொண்டு போய் அவளை உட்கார வைக்கிற ஒரு நிலைக்கு போயிருச்சேன்னும் போது அவர் தூங்கி இருக்கிற நாட்களே இருந்திருக்கா, தூங்காதமே இருந்திருப்பார் அநேக நாட்களாய். நீங்கள நானும் அதை பார்த்தோமா? இல்லை. பார்த்தவர் கத்தர். அப்ப நல்லவராக தெரிஞ்சிருக்குமா கத்தர்? குடும்பக்காரரா தெரிஞ்சிருக்கும், பொல்லாதவரா தெரிஞ்சிருக்கும். இப்படி இரக்கமற்றவரா இருக்கிறாரே கத்தர்னு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நம்ம என்னதான் தப்பு பண்ணிட்டோம், எந்த ஏரியாவில் தப்பு பண்ணிட்டோம், எங்க நம்ம மதிகேடா நடந்துட்டோம், கத்தர் கோபத்துக்கு ஆளாயிட்டோம், இங்க வந்தும் கத்தர் கோபத்துக்கு ஆளாயிட்டோமா, இங்க வந்தும் கத்தர் கோபம் ஆறலையா, இங்க வந்தும் கத்தருடைய சினம் ஆறலையா அப்படின்னு எத்தனையோ விதத்துல சொல்லி கதறி இருப்பாரு. அடுத்தது பாருங்க. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்த சூப்பர்ரா அப்படி இல்லை, இன்னைக்கு மாதிரி பேசுறாங்க, அது இல்லை. அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததுன்னும் போது ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்காளே, ஒரு நல்ல இடத்தை சேர்ந்த பிள்ளையா இருக்காளே, நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையா இருக்காளே. சொல்லுவோம்ல, சில இடத்துல சொல்லுவோம்ல, அது குடும்ப பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, சிலரை பார்த்து அப்படி சொல்லுவோம்ல. அப்ப சிலது என்னவா இருக்குது, அதாவது குடும்ப பொண்ணா இருக்குதுன்னு இப்படி சொல்றாங்களா இல்லையா? நம்ம வாழ்ற இந்த வழக்கத்துல இந்த சமுதாயத்துல சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா இன்னொன்னு என்னன்னு இருக்கு, குடும்ப பொண்ணாகவே தெரியலையே என்றதான் அர்த்தம் இல்லையா? அப்ப குடும்ப பொண்ணா. அப்புறம் இன்னும் சொல்லுவோம், முக லட்சணமா இருக்கு பிள்ளை. இன்னொன்னு சொல்லுவோம், மூக்கு முழியுமா இருக்குது. சிலர் சொல்லுவாங்க சர்வ லட்சணமும் பொறிஞ்சிருக்கு. என்னடா இது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு சொல்றாங்களே இல்லையா? நம்ம வாழ்க்கையின் வழக்க நடைமுறைகள்ல பார்க்கும்போது பேசும்போது சொல்றாங்க இல்லையா? அதை தான் அந்த அர்த்தம். அவள் பார்வைக்கு நன்றாய் இருந்ததுன்னா அதான் அர்த்தம். அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும், ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளை. எத்தனை நடக்கு இந்த தயவு என்கிற வார்த்தைக்கு, இது தேவ தயவு.
தேவன் கொடுக்குற தயவு, அவனுடைய தயவெல்லாம் கிடையாது. தேவன் அவனுக்குள்ள வைத்த தயவு, நல்ல விதமா பார்க்கிற தயவு, பார்க்கும்படியாய் இருக்கிறது, நல்லபடியாய் நிதானிக்கும்படியாய் இருக்கிற அந்த பார்வையும் அந்த நிதானிப்பும் கொடுத்த தயவு அவளுக்கு வேண்டியது எல்லாம் அவளுக்கு 7 மடங்கா கொடுக்குறான் எல்லாமே. அதுல என்ன ஒரு குணம் எஸ்தர் ராஜாத்திக்குன்னா, எதுக்குமே அதிகமா ஆசைப்படாத ஆளு. எதுவுமே எனக்கு நிறைய வேணும், ஓசியில கிடைக்குதேன்னு எல்லாத்தையும் வாங்கிக்காத ஆளு. இந்த மற்ற இதுக்கும் எஸ்தர் ராஜாத்திக்குள்ள குணம் தான் கிடையாது, அந்த இது கிடையாது. அவன் எல்லாத்தையும் பார்க்கறான், ஒவ்வொன்றையும் அந்த யாகன்றவன் பார்க்கறான் ஒன்னொன்னையும். அப்போ ஜாக்கிரதையாக அவளை பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வருது. அப்போ மொர்தெகாய் இன்னொரு இடத்துல இருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். கதறுன்னு அவளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ, என்ன மாதிரி பார்த்துக்கிறானுங்களோ, என்ன மாதிரி பார்ப்பானுங்களோ, என்ன மாதிரி நடத்துவானுங்களோ, என்ன மாதிரி செய்வானுங்களோ, அச்சோ புச்சோ ஒன்று இங்கே குத்தோன்னு இங்கே இன்னும் சரியாகவே சோத்துன்னு இருக்க மாட்டார். அப்படி கடந்திருப்பார், அந்த உண்மையான அன்புல இருந்திருப்பார். மகளுக்கு என்ன ஆச்சோன்னு. அங்க தேவன் மொர்தெகாய்க்கு பதிலாக இன்னொருவரை வைத்து அந்த காரியத்தை, இவர் அங்கலாய்க்கிற காரியத்தை செய்ய வைக்கிறார். இப்படி பார்த்தாதான் இதுல தெரியும், அது வசனத்துல என்னன்னு வசனத்துல தெரியும். ஜாக்கிரதையாக. அடுத்தது இன்னொன்னு பாருங்க, நல்ல இடத்தை கொடுத்தான். அவன் பார்க்கறான், ஸ்கேன் பண்ணி 500 பெண்கள்ல இது இவள மாதிரி ஒருத்தின்னு. ஆனா அவனுக்கு தெரியாது, உலகத்திலேயே இருக்கிற மொத்த ஸ்திரீகள்லயே எஸ்தரை போல ஒருத்தர் கிடையாது, எஸ்தர் ராஜாத்தி போல ஒருத்தர் கிடையாது தேவனுடைய பார்வையில. எஸ்தர் ராஜாத்தி மாதிரி ஒருத்தர் கிடையாது. அவங்க வாழ்ந்த காலத்துல, அன்றைக்கு உலகத்துல எஸ்தர் ராஜாத்தி மாதிரி உள்ளான அழகும், வெளிப்பிரகாரம் மட்டுமல்ல உள்ளான அழகிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற எல்லாவற்றிலும் பயந்து நடக்கிற அந்த அழகு எங்கேயுமே கிடையாது. இந்த அழகு இங்க நம்ம பார்க்கவே முடியாது, நம்ம பார்க்கவே முடியாது. எத்தனை வருஷம் நம்ம இன்னும் எத்தனை வருஷம் எடுத்தாலும் பார்க்கலாம் முடியாது. அப்படிப்பட்டவங்கலாம் யாருமே இல்லை. இதுல 100ல் 1 கூட இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு உள்ள ஒரு மகளை தனக்கு வேணும்னு கர்த்தர் சிருஷ்டித்து மொர்தெகாய் கையில கொடுத்து வச்சிருக்கிறார். அவங்க தாய் தப்பனுக்கு ரொம்ப வருஷம் ஆயுசு காலங்களை கொடுத்து இருக்க வச்சிருக்கலாம்ல. அவங்களுக்கு ஆயுசு காலம் கர்த்தர் கையில் தானே இருக்குது. ஆயுசு காலத்தை கொடுத்து அவங்க இருக்க வச்சிருக்கலாம்ல. எதுக்கு மொர்தெகாய் தயவுல பராமரிப்புல வரலாம்? இது எல்லாமே கடவுளுடைய திட்டமிடுதலும் நடத்துதலும். ஆனா அன்னைக்கு அந்த சூழ்நிலையில, அந்த பாதையில, அந்த வழியில, அந்த காலத்துல இப்படி போய்கிட்டு இருந்த எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாய், இது கர்த்தருடைய திட்டமிடுதல் நடத்துதல்னு அவங்களால உணர்ந்திருக்க முடியுமா? உணர்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு வேதத்தை பார்த்து ஆவியானவரால தெரிஞ்சுக்கிட்டு சொல்றோம். அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அது போலதான் அவருடைய பிள்ளைகளை நடத்திட்டு வர்றதுலையும் தெரியாது, நிறைய தெரியாது. இந்த தெரியாததை வச்சுதான் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறவர் நடத்துகிற நடத்துதல். 100 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல, 10,000 பேர் மத்தியில சொல்றதுக்கு முன்னாடி 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே உண்மையாய் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இது சொல்வது அவருக்கு பிரியும். பிறகால எத்தனை ஆயிரத்துக்கு மத்தியில சொல்றது அவருக்கு மகிமை தான். ஆனாலும் இத மாதிரி மகிமை அது கிடையாது. ஆமென். அந்த 2 பேராவது 3 பேராவது இருக்கிற இடத்துல மனமுவந்து தேவனுடைய ஆவியில நிறைந்து, பிரசன்னத்துல நிறைந்து, தேவனுக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பேசுவது அவருக்கு மகிமை. இடிந்த கட்டடத்தை எடுப்பித்து கட்டும் போது அதுல எல்லாரும் கட்டட பணியில வேலை செய்யற வேலைக்காரர்களாக ஊழியக்காரர்கள் இருப்பது நல்லது. கட்டுகிறவர்களாலே கட்டடம் இடிந்திருந்தாலும் எஜமான் அதை கண்டு அதை கட்டும்படியாய், செப்பனிட்டு கட்டும்படியாய், புது பில்டிங்காய் கட்டும்படியாய் அதுல வேலை செய்யற பணியாட்கள் பாக்கியவான்கள். மனம் வந்து வேலை செய்யற வேலையாட்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தராலே பாக்கியவான்கள். கட்டடம் முடிக்கப்பட்டு திறப்பு விழாவில் வருகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல.
ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொரு சாந்து பூசுதலும், தண்ணி ஊத்துதலும், தரை பதிக்கப்படுதலும், தளம் போடுதலும், அதனுடைய கர்த்தருடைய நாமத்தினால இசைவாய் கட்டப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் அதில் உடன் பணியாளர்களாய் வேலை செய்கிற சித்தாள்களைப் போல, மேஸ்திரிகள் அல்ல, சித்தாள்கள் போல செய்வது, அந்த பணிவிட செய்வது கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்துக்கு, விழுந்த நிலையிலிருந்து அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது தான் கர்த்தருடைய நடத்துதல். கர்த்தருடைய நடத்துதல். அது போல இவர்களை கர்த்தராகிய தேவன் எஸ்தர் ராஜாத்தியை ஒரு ராணியாக இருந்து 127 தேசத்தையும் ஆளக்கூடிய அகஸ்வேர் ராஜாவுக்கு நல்ல ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்து, எல்லாம் செம்மையாய் நேர்த்தியாய் ஒரு சிறந்த மனைவியாய், கர்த்தருடைய மகளாய், சிறந்த மனைவியாய், ஞானமுள்ள மகளாய், பண்புள்ள மகளாய், நல்ல குணவதியாய், எல்லா ஆக்ஷன் எல்லாம் உடனே டக்குன்னு எடுக்கக்கூடிய காரியங்கள்ல எல்லாம் சிறப்பாக டக்குன்னு செய்யாதபடி தேவனிடத்துல கேட்டு விசாரித்து அதன்படி பொறுமையாய் நிதானமா, எதையும் லூஸ் விட்டுறாதபடி நிதானமா அவ்வளவு நடக்கிற ஒரு ராணி உலகத்துல இவங்களை போல யாரும் வந்ததில்லை, பிறந்ததில்லை, இனி பிறக்க போறதும் கிடையாது. இப்படி இவ்வளோ சிரேஷ்டமான மகளாய் எஸ்தர் ராஜாத்தின்னு மொர்தெகாய் பின்னாடி நினைச்சு அழுதுருப்பார். கர்த்தரை நினைச்சு அழுதுருப்பாரு. அப்பதான் கர்த்தரை குறித்து அழுதுருப்பாரு. கர்த்தாவே, உம்முடைய வழிகள் யாராலையும் அறிய முடியாது, உம்முடைய நடத்துதலை யாராலையும் அடைய முடியாது. உம்முடைய முடிவு சம்பூரணம், உம்முடைய முடிவு சமாதானம், உம்முடைய முடிவு நீர் கொண்டு வந்த முடிக்கிற முடிவு ஜெயகீர்த்தி, நீர் கொண்டு வந்து முடிக்கிறது ஜெயகீர்த்தி. அது வரையும் ஒருத்தனும் கை வைக்க முடியாது, ஒருத்தையும் கை வைக்க முடியாது. யாரால? கர்த்தரால. அங்க யாரும் அவளை கை வச்சிடக்கூடாது, 10ஆம் வசனம். அவளுக்கு வேலைக்காரி, அடுத்தது அவளுக்கு தாதி மாதிரி 7 பேர். அந்த யாருக்கு? எஸ்தர் ராஜாவுக்கு 7 பேர். அவங்க வீட்டில் அவங்க தான் செஞ்சு இருந்திருப்பாங்க. இங்க 7 பேர். இதெல்லாம் அவங்க பார்க்க அவங்களுக்கு யோசித்திருப்பாங்க, என்ன இதெல்லாம் நடக்குது, என்ன உபசரிப்பு, என்ன விதவிதமான இதெல்லாம் என்னென்ன. அடுத்தது 10ஆம் வசனம் பாருங்க. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். அப்படி பாருங்க, நம்ம கிட்ட அந்த குணம் இல்லை, அவங்க கிட்ட அந்த விசேஷித்த குணம் இருந்திருக்குது. எஸ்தர் என்றால் தன் குலத்தையும் தன் பூர்வீகத்தையும் அறிவிக்காதிருந்தான். யூத குலத்தை சேர்ந்தவ, இப்படி மொர்தெகாய் அரண்மனையில் இருக்கிற மொர்தெகாயுடைய மகன்னு சொல்லவே இல்லை. மூச்சே விடல அவங்க. எவ்வளவுக்கு அநேக இது வேதத்தின்படி பார்த்தா அநேக வருஷங்களா மூச்சு விடல அவங்க. மூச்சு விடல. புதிய ஏற்பாட்டில் இருக்கு, மரியாள் அவர்கள் தேவதூதனால் சொல்லப்பட்டதை தன் இருதயத்திலே வைத்து கொண்டார்கள் என்று. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தன் இருதயத்திலே தேவதூதனால் சொல்லப்பட்டது, தேவனால அறியப்பட்டது எல்லாம் இருதயத்துக்குள்ள. யோசேப்புக்கே சொல்லலை, தன் கணவனாகிய யோசேப்புக்கே சொல்லலை. அதுதான் பியூட்டி, அதுதான் கர்த்தருக்கு பிரியம், பியூட்டி. அப்படின்னும் போது அந்த இது இவங்களுக்கு இருந்திருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த எஸ்தர் ராஜாத்திக்கு அது இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறு பிள்ளையிலிருந்தே மொர்தெகாய் இந்த மேட்டரை சொல்லியே வளர்த்திருக்காரு. நீ யூத பெண் என்றது தெரியவே கூடாது, நம் பூர்வ குலம் எங்க இருக்குது, என்ன ஏது, அந்த எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியே வளர்த்திருக்கிறார். 11 பாருங்க. எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தெகாய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். ஆமா, இது வரைக்கும் போதும். இது யார்த்தா அப்ப என்ன எப்படி இருந்தாருன்னு இப்ப சொன்னல, என்னன்னு அவரால் இருக்க முடியல, இங்கேயும் அங்கேயும்.
அப்போ அங்க இருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்கல்ல, என்ன மொர்தெகாய் நல்லா தானே இருந்த இதுக்கு முன்னாடி எல்லாம், இப்போ ஏன் படபட 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 ஏதோ பறி கொடுத்த மாதிரி போயினும் வந்துக்கணும் ஏன் அந்த பக்கம் அந்த கன்னிமடா பக்கமா போற, நீ அந்த மாதிரி ஆளே கிடையாது, நீ எதுக்கு அங்க போற இங்க போற அங்க வர போக்கு மரமா இருந்துட்டு இருக்கிறியன்னு எப்படி இருந்திருக்கும்? அதுல என்ன சொல்லப்படுது? சுக செய்தியும், என்னது சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் நாடோறும் டெய்லி என்ன நடக்குதுங்கிறத அறியவும் அவன் உலாவினே இருந்தாராம். அங்கலாச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அங்கலாச்சுக்கிட்டே இது கர்த்தர் நடத்ததில்லைன்றது தெரியாது. நம்ம போல அவருக்கும் தெரியாது. அதை அவரே செய்துட்டு வர்றாரு. நீரே செய்தீர் என்று சொல்றோம்ல, அவரேன்னா கர்த்தர் பெரியவரே இதை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவங்கள ரொம்ப பெரியவங்கள ஆக்கத்துக்காக செஞ்சுட்டு வர்றாரு. ஆமீன். பிறகால கர்த்தருடைய பெரிதான கிருபையில அடுத்த வாரம் தேவனுடைய சுத்த கிருபையில பார்ப்போம். அடுத்த இது. ஆமீன். ஆமீன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளிலும் ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனை அப்பா, தோய்ந்து போன உள்ளத்திலே, மனம் சலித்து போன உள்ளத்திலே, சோர்வுற்ற உள்ளத்திலே ஆண்டவரே உம்முடைய ஆவினாலே நிரப்பி, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி, உம்முடைய கிருபையின் வார்த்தைகளினாலே நிரப்பி ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனையை நடக்கும்படி உங்கள் நாமம் மகிமைப்படும்படி, உங்கள் நிறைவுக்காகவும் உங்கள் நடத்துதலுக்காகவும் உங்களுடைய ஆளுகைக்காகவும் உங்கள் தெய்வீகமான பிரசனத்தின் நிறைவின் மூடுதலுக்காகவும் கோடி 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 ஸ்தோத்திரம். ஆராதனையிலே பங்கு பெற்றவர்கள், லைவிலே பங்கு பெற்ற யாவரையும் உம்முடைய கல்வாரி இரத்தம் எங்களை எந்நாளும் காக்கிற, பாதுகாக்கிற, உம்முடைய திருவுள சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றி முடிக்கிற, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் வல்லமையுள்ள நல்லவரும் வல்லவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே, எங்கள் தகப்பன் கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் மனிதர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.